லைஃப் எல்லா டைமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துடாது. நம்ம நல்லவனா இருக்கிறதும் நேர்மையா இருக்கிறதும் நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது விருப்பை விட அதிகமாக விருப்பை தான் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கு. சிந்திச்சு நல்லவன் யாருன்றத நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பக்குவம் பத்தலன்னு அர்த்தம். நல்லதை செய்வோம், நல்லதை என்ன. முன்னே நன்றாக பேசுகிறவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று நினைக்காதே. தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, தேனியின் கொடுக்கிலும் விஷம் உள்ளது. எல்லாவற்றையும் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்பதிலேயே பாதி அன்பு தோற்று விடுகிறது. சொல்லியும் புரியாத போது மீதி அன்பும் தோற்று விடுகிறது. இந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ அவமானப்படுத்தியதோ அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதி இல்லை என்பதை இறைவன் உனக்கு உணர்த்துகிறான். புரிந்து கொள். உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள். நீ எடுக்கும் சரியான முடிவுகள் தான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கான வாய்ப்பை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும். சொந்தம் என்று 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும்.